Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. Guys, this is a tip, this is references, this is a call. This is just my view on market. I trade என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், நான் எந்தெந்த ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறேங்கிறது தான் இதை பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி இன்றைக்கி ஒரு சின்ன சேஞ்ச் ஆச்சு. நான் என்னென்னு தெளிவாக சொல்கிறேன். நேற்று நம்ம இங்கே என்ட்ரு பண்ணோம், இங்கே ப்ராஃபிட் இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் இந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்த உடனே நான் என்னோடய ஸ்டாப் லாஸை இந்த ஸ்விங்கு கீழே மூவ் பண்ணிட்டேன். அதுதான் இந்த ப்ளூ லைன். ஓகே, நான் ஏன் ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணேன்னா, மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. இது என்னோடய ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு மேலே போயிடக்கூடாதுங்கிற ஒரே ரீசன்னால தான் நான் மூவ் பண்ணேன். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் வர்றது. இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியும், ஓகே இங்கே ப்ராஃபிட் புக்கிங் வருது, நெக்ஸ்ட் என்ன பண்ணும், சின்ன லாஸில் எக்ஸிட் பண்ணலாம், ரிட்டன் புது பொசிஷன் பிடிச்சி அந்த லாஸை ரெக்கவர் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராஃபிட் போகிறதுங்கிறது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் எனிதிங் குட் ஃபார் மீ. அதனால் நான் என்ன பண்ணேன், என்னோடய ஸ்டாப் லாஸை நான் மூவ் பண்ணி வச்சுட்டு அதாச்சும் நம்ம இங்கே அதான் பிளான் பண்ணியிருந்தோம். இங்கேனா இதுதான் ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு இங்கே நான் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டு இப்போ கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு என்ன பிளானாக இருக்கும் அப்படின்னா, நாளைக்கு 19,420 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நான் புது பொசிஷன் இங்கே திருப்பி பண்ணுவேன். என்னோடய டார்கெட் 19,572 வரைக்கும் இருக்குது. ஓகே, அதாச்சும் 19,570 வந்துச்சுன்னா கூட நான் டார்கெட் புக் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டி. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி தான் எனக்கு ஆச்சு. நல்ல ஒரு கீழே டவுன்ஃபால் வந்துச்சு. ஆனால் நான் என்னோடய ஸ்டாப் லாஸை திருப்பி மூவ் பண்ணிட்டேன். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ஹிட் பண்ணிட்டு போகிற கூட சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் இந்த எஸ்எல் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக இந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் ரன் மேலே போயிடுச்சு. அதே மாதிரி இங்கே நான் புது பொசிஷன் இன்றைக்கி எடுத்தேன். கரெக்டாக இந்த லெவல் பிரேக் ஆனதுக்கப்புறம் புது பொசிஷன் எடுத்தேன். இப்போ நான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லாஸ்ட் ஹாரில் நல்லா மூவ் ஆகிருக்கு மார்க்கெட். ஸோ நெக்ஸ்ட் என்னோட டார்கெட் பார்த்தா 43,950 வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணுவேன் இது. ஓகே, ஸோ தட் இஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில் பார்க்கலாம். யூஎஸ் ஆயில் எனக்கு 11:30 ஒரு ட்ரேட் கிடச்சிது. அதாச்சு நம்ம லெவலில் இன்றைக்கி ப்ரீச் பண்ண உடனே நான் என்ட்ரி பண்ணி இப்போ கூட நான் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் இது 1:9 ட்ரேட் கைஸ். ஓகே, இப்போது கரண்ட்டாக 1:9 ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இந்த பொசிஷனில் இருக்கேன். இதெல்லாம் என்னோடய ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். ஃபஸ்ட்டு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே இருந்துச்சு, செகண்ட் இங்கே, இப்போ தேர்ட் இங்கே இருக்குது. நல்லா ஃபாலோ ஆகிட்டுருக்கு. நான் கண்டிப்பாக 11:30 வரைக்கும் கூட இது ஹோல்ட் பண்ணுவேன். பொசிஷனல் நாளைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தா சான்சஸ் இருக்குது, நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு இப்போதைக்கு எங்கேயுமே ரிவர்சல் தெரியல. அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரெண்டை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா பிடிச்சி அதை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது நல்லது. இங்கெல்லாம் லட்சி எப்படி மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம், லேட்டர் பார்க்கலாம். ஸோ யூஎஸ் ஆயிலில் இப்போ என்னோடய பொசிஷன் இன்டாக்டாக தான் இருக்குது. நாளைக்கு நான் பையிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் செல்லிங்கில் இருக்கும்போது செல்லிங் தான் பண்ணும். ஸோ அதான் நான் செல் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கிளியர் பிரேக் டவுன் கூட நான் ஒரு வீடியோவாக பண்ணி போடுறேன். ஸோ இட்ஸ் ஈஸி ஃபார் யூ கைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டில் நான் ஒரு ட்ரேட் என்ட்ரு பண்ணியிருக்கேன். அதாச்சும் எக்ஸாக்டாக இந்த இடத்துல என்ட்ரு பண்ணியிருக்கேன். 19,665 நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங்க்கு மேலே இருக்குது. அதாச்சும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்க்கு மேலே இருக்குது. ஓகே, இதுதான் என் ஸ்டாப் லாஸ். 1975 ஸ்டாப் லாஸ் இருக்குது. இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுனா கூட நான் ஒரு நல்ல டவுன் சைட் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லெட்ஸ் சி. ஸோ கோல்ட்லேயும் நான் நெகட்டிவாக தான் இருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சன்ஃபார்மா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஒரு வேளை இந்த பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக என்ட்ரு பண்ணுவேன். அதாச்சும் 1176 நான் என்ட்ரு பண்ணுவேன். 1144 என்னோடய ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஐஓசி நம்ம இங்கேயே என்ட்ரு பண்ணிட்டோம். அதாச்சும் நான் 97 ருபீஸ் சம்திங் என்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ஐஓசியில். ஏன்னா எனக்கு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் தெரிஞ்சு அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனால் நான் என்ட்ரு பண்ணிட்டேன். அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போது நாளைக்கு திருப்பியும் ஒரு வேளை ப்ராஃபிட் புக்கிங் ஏதாச்சும் 101 ருபி இல்லை 102 ருபியில் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் இன்னும் வாங்குவேன். இதை வாங்கி நான் ஹோல்ட் பண்ணுவேன். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன். ஓகே, ஸோ இதையும் நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என் லெவல் ஆன் ஐஓசி. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் இன்ஃப்ராவில் எனக்கு இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஏன்னா பிரேக் அவுட் ஆகி டேரெக்டாக அது மேலே போயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் எங்கே என்ட்ரி பண்ணுவேன் அப்படின்னா இதுதான் என்னோடய என்ட்ரியாக இருக்கும். அதாச்சும் இந்த கரண்ட் கேண்டில் ப்ரீச் பண்ணிச்சு அப்படின்னா நான் என்ட்ரி பண்ணிடுவேன். என்ட்ரி பண்ணி ஸ்டாப் லாஸ் இந்த லெவல் தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மெக்டவல் பார்க்கலாம்.
கைஸ் மெக்டோவிலலாம் வந்துட்டு லாங் டைம் ஸ்டாக்ஸ் ஓகேங்களா. இதெல்லாம் வந்துட்டு போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு பார்ஷியலாக ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஆல்கஹால் ஸ்பிரிட்ஸ் கம்பெனி அப்படிங்கிறனால இதெல்லாம் லாஸ் ஆகுமா அப்படின்னா வெரி ரேர் ஓகேங்களா. ஏன்னா ட்ரிங்க் பண்ணாத ஆளுங்கிறது ரொம்ப கம்மி. முக்கால்வாசி பேர் அதாச்சும் 60-70% ஆஃப் பீப்புள் வந்து ட்ரிங்க் பண்ணுறவங்க தான். அதனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து விழுகுமா அப்படின்னா டவுட் தான். இதெல்லாம் வாங்கி ஹோல்டிங்கில் வச்சிங்கன்னா கூட பெரிய லெவல் ப்ராஃபிட்ஸ்லாம் கொடுக்கும் ஃப்யூச்சரில். ஓகே, ஸோ மெக்டால்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சேனலில் இருந்துச்சு. அந்த சேனலை அது பிரேக் அவுட் பண்ணி ஒரு டைம் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சு. இப்போ செகண்ட் டைம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நாளைக்கு திருப்பி இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் எனக்கு கிடச்சது நான் என்ட்ரு பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் இதுதான் இருக்கும். ஸோ 1085 கிட்டே கிடச்சதுன்னா நான் என்ட்ரு பண்ணுவேன். 1063 என்னோடய ஸ்டாப் லாஸாக இருக்கும் ஆன் மெக்டால்ஸ். லாஸ்ட் இஸ் பவர் கிரிட் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. இது ஒரு ரீசெண்ட் ஸ்விங் ரெசிஸ்டன்ஸ், இதை பிரேக் பண்ணிடுச்சு. இங்கே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. கீழே வர மாதிரி இருந்தால் இன்றைக்கே வந்திருக்கணும், ஆனால் மார்க்கெட் வரல. லெட்ஸி நாளைக்கு இங்கே சஸ்டெயின் இன்னும் பண்ணிடுச்சு, சர்வே ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் என்ட்ரி பண்ணுவேன். அதாச்சும் 205 ருபீஸ் அந்த மாதிரிலாம் எனக்கு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ட்ரு பண்ணி நான் ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ தட் இஸ் ஃபார் பவர் கிரிட். ஷார்ட் எங்கே பண்ணுவேன்னா 195 ருபீஸ்க்கு கீழே தான் நான் ஷார்ட் பண்ணுவேன். ஆனால் நான் இப்போ இதில் பாசிட்டிவாக தான் இருக்கேன். ஓகே, ஸோ கைஸ் அதே மாதிரி இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் அதையும் பாருங்கள். இன்ட்ராடே ட்ரேட் அதிகமாக நான் பண்ண மாட்டேன். நான் இன்ட்ராடேயில் என்ட்ரி பண்ணி அதை பொசிஷனெலாம் கொண்டு போயிடுவேன். அதுதான் என்னோடய ஸ்டைல். ஸோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். என்னோடய கான்டென்ட் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னாலையும் வந்துட்டு க்ரோ பண்ண முடியும். எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்குமே இந்த நாலேஜ் போய் சேரணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். டேக் கேர், பாய்.